ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இன்னொரு வீடியோட உங்களை பார்க்குறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடலை. என்னோடய மொபைலை நான் தொலைச்சிட்டேன், அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ நான் மறுபடியும் உங்களை என்னோடய வீடியோவோட சந்திக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நம்மளோட ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ Mcent ப்ரௌசர் வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. முதல்ல Mcent ப்ரௌசரில் கொஞ்சம் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ப்ரௌசரை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப சுலபமாயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய Mcent அக்கௌண்ட்டையும் அதில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்றதையும் நான் உங்கள் எல்லாருக்கும் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்ஸு இல்லை வேறு ஏதாவது பற்றி டவுட்ஸ், டெக்னிக்கல் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என் சேனலில் வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது Mcent ப்ரௌசர். Mcent ப்ரௌசர் உங்களுக்கு நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து முதல்லேருந்து காட்டுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என் வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதும் காட்டுறேன். Mcent ப்ரௌசர் இந்த மேலே வந்துருச்சு பாருங்கள், Mcent ப்ரௌசர் நான் அதில் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு ஓப்பன் காட்டுது. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தினமும் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 பேரை வந்து இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு 1000ன்னு காட்டுதில்ல, இந்த இடத்துல 9000 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு 2 பேருக்கு. அதுக்கப்புறமா போக போக உங்களுக்கு வந்து 1000 ஒரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணுறதுக்கு 1000. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 15 நாள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 பாயிண்ட்ஸ் தருவாங்க. 30 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா 5000 பாயிண்ட்ஸ். 60 நாள்னால் 10,000 பாயிண்ட்ஸ். 1,00,000 பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா 3000. 50,000 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா 2000 பாயிண்ட்ஸ் தருவாங்க. இதோ பாருங்கள், 10 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, நான் இதை இப்போ என் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். என்கிட்ட இருக்க பேலன்ஸ் நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, இப்போ அக்கௌண்ட்டில் 0 இருக்குது. நான் உடனே உங்களுக்கு காட்டுறேன் இதில் எவ்வளோ சீக்கிரமாக வந்து பேலன்ஸ் ஏறுது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். இப்போது இதில் இருக்க அமேசானோட லிங்க்குக்கு நான் போகிறேன். ப்ரௌசருக்குள்ளே இருக்க அமேசான் லிங்க்குக்கு போகிறேன். நான் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். எனக்கு அந்த ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் அதை தேட போகிறேன். இதில் வேறு ஒன்றும் நான் புதுசாக பண்ணல. இப்போ நான் இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ் பிடிச்சிருக்கு. நான் இப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸை பார்க்குறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வழக்கம் போல் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதான் பண்ண போகிறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறேன். அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வேறு என்ன நமக்கு தேவை, இல்லை வேறு எதுவும் ஹெட்ஃபோன்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி வேறு எதுவும் இருக்கா, நமக்கு பிடிச்ச பொருள், இல்லை சரி இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியே போங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது வேறு ஏதாவது நீங்கள் இதில் தேடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடுங்க. தேடி அதை பாருங்கள். பார்த்துட்டு இப்போ இதில் புதுசாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இங்கே உங்களுக்கு பார்த்த வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். அது நீங்கள் எங்கே போய் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே இருக்க இந்த 3 கோடு இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், எனக்கு 660 பாயிண்ட் இது வரைக்கும் மட்டும் கலெக்ட் ஆகிருக்கு. இது Mcent ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 பாயிண்ட் சேர்த்திங்கன்னா வந்து ₹1. எப்படின்னா 1000 பாயிண்ட் சேர்த்திங்கன்னா ₹1. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கும்போதே பாயிண்ட்ஸ் அதிகமாச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இது மாதிரி வியூ பண்ணுறேன். சரி எனக்கு இது வேண்டாம் போதும்னா வெளில போயிடுறேன். ஜஸ்ட் இப்போ நான் எதுவுமே பண்ணல. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 733 பாயிண்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் தினமும் ப்ரௌஸ் பண்ணுற விஷயங்கள் எது வேணால் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம். நியூஸ் படிக்கிறவங்களாக இருக்கலாம், ப்ரௌஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து நமக்கு இன்றைக்கான நியூஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் நியூஸு, அப்ராட் நியூஸு, கிரிக்கெட்டை பற்றி இன்னும் சோஷியல் நெட்வொர்க்கில் இன்றைக்கி என்னெல்லாம் பெருசாக போயிட்டுருக்கு, இல்லை வேர்ல்டு நியூஸு, ஹெல்த் சம்மந்தமான விஷயம், சாப்பாடு, நீங்கள் சமைக்கிறதான விஷயம், சவுத் இண்டியன் நியூஸ் என்ன, சவுத்தில் என்ன நியூஸ் போயிட்டுருக்கு, இந்தியா ஃபுல்லாக என்ன ஆகிட்டுருக்கு, பிஸ்னஸ் நியூஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கார்ஸு, பைக்ஸு, கேட்ஜெட்ஸு. ஸோ உங்களை வந்து நீங்கள் அப்டேட்டடாகவும் வச்சுக்கலாம். மற்ற ப்ரௌசர் சும்மா நம்ம ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ண தான் போகிறோம், நியூஸ் எதுவும் படிக்க தான் போகிறோம், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யூஸ் பண்ண தான் போகிறோம். அதுக்கு ஏன் நம்ம இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணக்கூடாது? இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய காசு நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதுலேருந்து அமௌண்ட்டு வெளியே எடுக்க முடியாதா அப்படின்னு. இல்லை, இதுலேருந்து அமௌண்ட் வந்து வெளியே எடுக்க முடியாது. இதில் வர அமௌண்ட் வந்து நீங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜை மட்டும் தான் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ரீசார்ஜ் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இது ட்ரெண்டிங் சர்ச் கீழே கடைசியில் போனீங்கன்னா இன்றைக்கி
ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க சர்ச்சஸ் எதை நிறைய மக்கள் தேடுறாங்க அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ அது இல்லாமல் இவங்க சில ஆப்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்டட் ஆப்ஸு, இன்றைக்கி ஃபீச்சர்ட் ஆப்ஸு, இதெல்லாம் எப்படி சரி இவங்களுக்கு எப்படி காசு வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இவங்களோட ஃப்ளிப்கார்ட் லிங்க்குக்கு போகிறேன். இவங்களோட அஃபிலியேட் லிங்க் மேலே பாருங்கள் அட்ரஸ் பாரில். இவங்களோட அஃபிலியேட் லிங்க், இவங்க ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிலியேட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஃப்ளிப்கார்ட் மூலயமா நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரௌசரோட ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கமிஷனாக போயிடும். ஸோ அவங்களுக்கும் லாபம், நமக்கும் லாபம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் நான் உங்களுக்கு அப்போ பண்ணி காமிச்சா அதே திரும்ப பண்ணுறேன் பாருங்கள். அதே ஹெட்ஃபோனை நான் இதில் தேடுறேன். இதில் அந்த ஹெட்ஃபோனு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பொதுவாக தேடுறேன், போட் ஹெட்செட்னு தேடுறேன். எனக்கு அந்த ஹெட்ஃபோன்ஸ் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதில் பாருங்கள் இப்போ அதே மாதிரி ப்ரைஸ் கம்பேரிசனும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை விட இதில் கம்மியாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியில் போய் வேறு இடத்துல தேடாமல் ஒரே இந்த ப்ரௌசருக்குள்ளேயே இருக்குது. இப்போ நான் 2 வெப்சைட்டுக்குள்ளே போனேன், ஃப்ளிப்கார்ட், அமேசான். இதில் எனக்கு இதில் கம்மி விலைக்கு கிடைக்குது. அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிட்ட வித்தியாசம் வருது. ஸோ நான் ஏன் இதிலேயே வாங்கிடக்கூடாது? அவ்வளோதான் மேட்ரு. இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 840 ஆட் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து லோட் ஆகும். இது ஆக்சுவலாக ஸ்லோவாக இருக்குது. பாயிண்ட்ஸ் எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். நம்ம வேறு ஏதாவது தேடுவோம், ஃப்ளிப்கார்ட்டில் போவோம். இன்றைக்கி என்ன ஆஃபர்னு பார்க்கலாம். இன்னும் தினமும் ஒரு ஆஃபர் போடுவாங்களா ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், கேமிங் லேப்டாப்ஸுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போவோம். கேமிங் லேப்டாப்ஸ் வந்து இப்போ இது வந்து ஏலியன்வேர் இருக்குது, ஆசஸும் இருக்குது. நான் ஏலியன்வேர்க்குள்ளே போகிறேன். ஏலியன்வேர் இப்போ நான் இது உள்ளே போயிட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறேன். சும்மா ஜென்ரலாக ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இது வந்து ஒரு 8GB 1TB ஹார்ட் டிஸ்க்கு, Windows 10 வெர்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு இதை பற்றி நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ போய் பார்ப்போம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு. இன்னும் பாயிண்ட்ஸ் எதுவும் நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம பேக் வரலாம். வந்துட்டு இல்லை என்னென்னா ஹோம் பட்டன் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெஸ் பண்ணுறேங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வேறு எதுவும் புதுசாக தேடலாம். கூகுளுக்கு போகலாம். கூகுளுக்குள்ளே போகிறோம். கூகுளில் போய்ட்டா இன்றைக்கி இவங்க இது ஏதாச்சும் தான் அந்த ப்ரௌசருக்கு காசு ஆட் வர தான் செய்யும். அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. கூகுள் டூடில் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுவோம். இன்றைக்கி அதை பற்றி என்ன போட்டிருக்காங்க, யார் இவங்கன்னு பார்க்கலாம். இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் இது நமக்கு தேவையான படிச்சிக்கலாம். இவங்க யார் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம். விக்கிபீடியா லிங்க் இருக்குது ஆரம்பத்தில், அதை பார்த்து கூட நம்ம படிச்சிக்கலாம் ஒன்றும். ஸோ இதுதான் மேட்டர். பாருங்கள், இப்போ பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது நமக்கு. ஸோ உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி காட்டிடுவோம். அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோஸை எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் பாருங்கள். ஒரு 7 நிமிஷமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து 2 நிமிஷம் கூட இருக்காது. வேறு பேஜுக்கு நீங்கள் போக 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 இப்போ இவங்களை பற்றின நியூஸுக்கு போகும். போக 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 உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் சும்மா இதை ஓப்பன் பண்ணுறேன். டச் ஆஃப் விஷுவல் ஹியூமர் அப்படின்ட்டு இருக்குது. இதில் ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்கள பற்றின நியூஸு, இந்த கார்ட்டூனை போட்டவங்க யார், எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸை பார்க்கலாம். நமக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் இதை அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒன்றும் பண்ணல, டேரெக்டாக ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். வெளில வந்துருச்சு. இப்போ நான் இதை ஆட் டு அக்கௌண்ட்டுன்னு கொடுக்க போகிறேன். ஆட் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ நான் வந்து என் அக்கௌண்ட்டை போய் பார்க்குறேன். பாருங்கள், பாயிண்ட்ஸ் வருது. ஆனால் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ நான் என் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறேன். வியூ அக்கௌண்ட் பாருங்கள், என் அக்கௌண்ட்டில் 60 ரூபா இருக்குது. என்னால் இப்போ வந்து இவ்வளோ ரீசார்ஜஸ் வந்து என்னால் பண்ணிக்க முடியும். இவ்வளோ இதுக்கு நான் வந்து எலிஜிபிள். இவ்வளோ இதுக்கு எலிஜிபிள். எனக்கு இன்னும் நான் எவ்வளோ வேணால் சேர்க்கலாம். இதில் நான் இப்போ இந்த 60 ரூபா சேர்க்குறதுக்கு வந்து எனக்கு வெறும் 4 நாள் தான் தேவைப்பட்டுச்சு. நான் ஜென்ரலாக ப்ரௌஸ் இதுக்காக நான் ஒன்றும் ஸ்பெஷலாக டைம் வேஸ்ட் பண்ண கிடையாது. நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வேலையை தான் நான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நாள் நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு போனஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 500 பாயிண்ட்ஸுக்கு ஒரு போனஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு போனஸ் கொடுத்தாங்க. 10 வாட்டி தொடர்ந்து ஒரு அமௌண்ட், ஏதோ ஒரு அமௌண்ட்டை 10 வாட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு போனஸ் கொடுத்தாங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னால் உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ புதுசாக Mcent ப்ரௌசருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும். இந்த ப்ரௌசரை எப்படி ஆட் பண்ணுறது தெரியல. அதே மாதிரி நான் கொடுக்குற ரெஃபரல் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃப்ரீயாக நீங்கள் எதுவுமே பண்ணாமலே உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ரெஃபரல் லிங்க் கொடுத்து விட்றேன். நீங்கள் எப்படி இதை வந்து ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இன்வைட் அ ஃப்ரெண்ட். இந்த இன்வைட் அ ஃப்ரெண்ட் கொடுத்தீங்கன்னா இல்லை பாருங்கள், ஷேர் நவ் கொடுங்க. ஷேர் நவ் எந்த ஆப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணணுமோ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்கில் கொண்டு போய் போடலாமோ, எங்கே நீங்கள் ஷேர் பண்ணிங்களோ ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்,
அதே இதை வந்து இப்போ நம்ம தேடி பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ அதே மாதிரி சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதுக்குள்ளே வந்தேன். இப்போ ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, இது வரைக்கும் எந்த பாயிண்ட்ஸும் ஏறல. இதோட போகுது. இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்கள் அக்கௌண்ட்டை வியூ பண்ணலாம். இது வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை சேர்க்கணும்னு போனீங்கன்னா இல்லை, 1000 பாயிண்ட்ஸ் ஆட் ஆனால் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் சேர முடியும். இப்போ நான் அந்த ஷாப் க்ளூஸ்குள்ளே போயிட்டு வந்தனால எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த செட்டிங்ஸில் என்ன இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பேஜ் வேணும்னா புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதெல்லாம் அந்த டவுன்லோட்ஸை தெரியும். ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி. நைட் மோட் இருக்குது. நைட் மோட் போட்டால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு நல்லது. ராத்திரியில் யூஸ் பண்ணுறப்ப இருட்டாக காட்டும். ஸோ வந்து நைட் மோடு அதுக்கு யூஸ் ஆகும். நார்மல் மோடு வேணால் நார்மல் மோடு, ஆட் பிளாக்கர் வேணால் ஆட் பிளாக்கர் ஆன் பண்ணிக்கலாம். இதை நான் எனேபிள் தான் பண்ணி வச்சுருக்கேன். டிசேபிள் பண்ணிங்கன்னா நிறைய ஆட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்காக்னிட்டோ மோட் நீங்கள் சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் க்ரோம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்காம இருக்கிறதுக்காக இன்காக்னிட்டோ மோடு. அது இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீன் மோடு கொடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். எந்த மேலே உங்கள் டைம் எதுவுமே தெரியாது. இது வேண்டான்னா திரும்ப எக்ஸிட் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். அப்புறமா வேறு என்ன இருக்குது, இன்வைட் ஃப்ரெண்ட் இருக்குது. இதில் ரேட் பண்ணுறது, ரீசெண்ட் டேப்ஸ், நீங்கள் எதாவது க்ளோஸ் பண்ண டேப்ஸ் பார்க்குறோன்னா இதில் பார்த்துக்கலாம். மற்றபடி ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக். அப்போனா இந்த Mcent ப்ரௌசரில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ நானே என் அக்கௌண்ட்டை வந்து புதுசாக தான் ஆட் பண்ணேன். ஏன்னா என் ஃபோன் போயிட்டனால என்னால் அந்த நம்பரை வந்து ஆட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் இவங்க கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் மெயில் போட்டேன். அவங்ககிட்ட எனக்கு ரிப்ளையும் இல்லை. என்னென்னா, உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் எதை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனில் மட்டும்தான் அந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் வந்து நான் நிறைய பணம் இதுலேருந்து நிறைய ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரே நம்பரை மல்டிபிள் மொபைலில் வந்து உங்களால் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அவங்க அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த Mcent ப்ரௌசரை பற்றி தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பெனிஃபிட் ஆகலாம், அவங்களும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாமே. எல்லோரும் ஃப்ரீயாக நான் எப்படி இனிமேல் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன் தொடர்ந்து. இன்டர்நெட்லேருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு, பணம் பண்ணலாம் அப்படின்னு. இந்த வீடியோ உங்கள் மொபைலில் ரீசார்ஜ் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் போட போகிற ரெகுலரான வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.